இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஒரு பாதை ரூட்டை பத்தி. நம்ம ஜாக்கி சான் நடிச்ச டிராகன் பிளேடுங்கிற படத்துல வருமே சைனாவுடைய சில்க் ரோடு. பண்டைய காலத்து அந்த சில்க் ரூட் சீனாவை யூரோப் கூட, சென்ட்ரல் ஏசியா கூட, மிடில் ஈஸ்ட் கூட இணைக்கிற பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு பிரம்மாண்டமான உலகளாவிய பாதைன்னு சொல்றத விட பாதைகளின் பின்னல்கள் அந்த படத்திலேயே காமிச்சிருப்பாங்க. அந்த ரூட்டுடைய பிரம்மாண்டத்தை நம்ம ஜாக்கி நடிச்ச படத்துல காமிக்கிற அந்த சில்க் ரோடோட பிரான்ச் சீனாவுடைய மேற்கு திசையில் இருக்கிற கோபி டெசர்ட், அந்த சில்க் ரோடுடைய பிரான்ச் சைனாவையும் யூரோப் ரோமையும் இணைத்தது. இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறதும் அந்த ஓல்டு பண்டைய கால சில்க் ரூட் கூட கனெக்ட் ஆன சதர்ன் பிரான்ச். சீனாவை இந்தியா கூடயும் திபெத் கூடயும் கனெக்ட் பண்ற நாதுலா கடல் மட்டத்திலிருந்து 4310 மீட்டர் மேல. எப்ப பாரு கடல் மட்டத்திலிருந்து 4000 மீட்டர் மேல, 7000 மீட்டர் மேலன்னு சொல்றியே, அதை ஃபர்ஸ்ட் தெளிவா சொல்லுன்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா சொல்றேன். இப்ப நம்ம வீட்டில் இருக்கோம், இதுதான் சி லெவல்னு வச்சுக்கலாம். கடல் மட்டம் இங்கிருந்து ஒரு 4.31 கிலோமீட்டர் மேல அப்படியே மாடிப்படியில ஏறி போயிட்டே இருந்தோம்னா அதை தான் மீட்டர்ல 4310 சொல்றோம். இப்போ நம்ம இந்திய கடல் மட்டத்திலிருந்து 4.31 கிலோமீட்டர் மேல உயரத்துல இருக்க சிக்கிமுடைய நாதுலா. நாதுனா லிசனிங் இயர்ஸ், கேட்கும் காதுகள்னு அர்த்தம். அங்க அடிக்கிற காத்தை என்ன சொல்லுவாங்கன்னா the wind doesn't blow, it listens. அதாவது காத்து அடிக்காதான், அது நம்ம கூட பேசும்னு சொல்லுவாங்க. இந்த நாதுலா பாஸ் தான் இந்தியாவையும் சைனாவையும் இணைக்கிற சூப்பர் ஹைவே. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவே இருக்க இந்த பழங்கால சில்க் ரூட் கேட்டை 1962 சீனா நம்ம மேல போர் தொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அக்சை சீனை இழந்தோம். அப்போ அந்த பாதை முழுசா மூடப்பட்டு ஒரு 44 வருடம் கழிச்சு 2 கவர்மெண்ட்டும் சேர்ந்து அந்த பண்டைய கால அற்புதமான பாதையை ஓபன் பண்ணாங்க. திரும்பவும் 2020 2 அடி விழுந்துச்சு இந்த பாதைக்கு. ஒன்னு கோவிட் லாக்டவுன், ரெண்டாவது இந்திய சீனா ஆர்மிக்கு நடுவே நடந்த கல்வான் ஸ்டாண்ட் ஆஃப். திரும்பவும் இந்த பாதையை இழுத்து மூடினாங்க. இப்ப 6 வருடம் கழிச்சு திரும்பவும் ஆகஸ்ட் 1, 2026 அந்த கதவுகள் திறக்கப்பட சைனாவுடைய வர்த்தக ட்ரக்ஸ் இந்திய டெரிட்டரிக்குள்ள திரும்பவும் நுழையுது. இதை துறந்தது நம்மளும் சைனாவும் வர்த்தகத்தை வளர்த்திக்கணும்னு சொல்லி சேர்ந்து எடுத்த முடிவு கிடையாது. இதை திறந்ததுக்கு காரணம் இந்தியா சைனா 2 நாட்டுக்குமே ஒரே இடத்துல இருந்து வந்த ஒரு பெரிய குளோபல் பிரஷர், உலகளாவிய அழுத்தம். இதுக்கு பின்னாடி இருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம ட்ரம்ப் தான். 2025 அமெரிக்க அரசாங்கம் சீனா இந்தியா 2 நாட்டு மேலேயுமே ஒரு வியர்டான, அதாவது அந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க, அப்படி ஒரு அதிகமான டாரிஃப்ஸை போட்டாங்க. சரி, டாரிஃப்ஸ்னா என்னன்னு சில பேர் கேட்கலாம். சிம்பிளா சொல்றேன், இந்தியா சீனால இருந்து அமெரிக்காவுக்கு வியாபாரத்துக்கு போற கூட்ஸ் இருக்கும்ல, அதுக்கு அமெரிக்க கவர்மெண்ட் கட்ட வேண்டிய இம்போர்ட் டியூட்டிஸ், சரி கப்பம் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஒரு பொருளோட விலை 100 ரூபாயா இருந்துச்சுன்னா அரசாங்கத்தை நடத்துறதுக்காக ஒரு 6%, 10% வரி விதிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வருமானம் வேணும்ல. ஆனா சைனால இருந்து போற கூட்ஸுக்கு 145% டாரிஃப்ஸை உயர்த்தினாங்க. அதாவது ஒரு பொருளோட விலை 100 ரூபாய்னா எக்ஸ்ட்ராவா 145 ரூபாய் போட்டு 245 ரூபாயா எக்ஸ்ட்ராவா கவர்மெண்ட்டுக்கு கப்பம் கட்டணும். அதே மாதிரி தான் இந்தியாவுக்கும் 50% டாரிஃப்ஸ் போட்டாங்க. அப்ப 100 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளோட விலை அங்க 150 ரூபாயா மாறும். எனக்கு ஒண்ணு புரியல. ஆனா இதை நம்ம விற்கிறோம், வாங்க போறது அவங்க நாட்டு மக்கள் தான். விலை உயர்ந்தா அது அவங்களதான் பாதிக்கும். இது என்ன கணக்குன்னு எனக்கு புரியல. வாங்குறவங்களுக்கும் கஷ்டம், கொடுக்குற நமக்கும் கஷ்டம். வாஷிங்டன்ல இருந்து வந்த இந்த அழுத்தத்தினால ஒரு பாரம்பரிய எதிரிகளான இந்தியாவும் சைனாவும் ஒருத்தர் மேல நம்பிக்கை துளி கூட இல்லைனாலும் ஒரே மாதிரியான பொருளாதார எதிரியை சந்திச்சுட்டு இருக்கங்காட்டி தற்காலிகமா ஒரு எக்கனாமிக் ஷீல்டு கட்டிக்கலான்னு முயற்சி பண்றோம் சைனா கூட சேர்ந்து. அதாவது யூஎஸ் மார்க்கெட் போயிருச்சுன்னா இந்தியாவுக்கு சைனாவும், சைனாக்கு இந்தியாவும் மார்க்கெட்டாக செயல்படும். இந்த நாதுலா பாதை, சில்க் ரூட் ரீ ஓபனிங்கும் ஒருத்தர் மார்க்கெட்டை உருவாக்கிக்கிற இந்த முயற்சியில ஒரு ஸ்டெப். ஒரு உண்மையை சொல்லணும்னா நாதுலா வழியா இந்தியா சீனாக்கு இடையே நடக்கிற இந்த வர்த்தகம் ரொம்ப சின்னது. சுமாரா ஒரு 36 வகையான சின்ன பொருட்களை தான் இந்த வழியா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ், ரெடிமேட் கார்மெண்ட்ஸ், ஸ்பைசஸ், இந்த பிளாங்கெட்ஸ், இவ்வளவுதான் இதோட ரேஞ்சே இவ்வளவுதான். ஆனா ஒட்டுமொத்த இந்தியா சைனாவுடைய வர்த்தகத்தை எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பில்லியன் ஒரு வருஷத்துக்கு. பணத்தளவுல மதிப்பீடு செஞ்சோம்னா ரொம்ப சின்னதா இருக்க இந்த ட்ரேட் ரூட்டுக்கு இந்தியா சைனா 2 நாடுகளும் சேர்ந்து ஒரு செரிமோனி கொண்டாடி திறந்து வச்சிருக்காங்க. எதுக்கு இவ்வளவு அலப்பற பில்டப் எல்லாம் கேட்டா இது ட்ரேட பத்தியோ இல்ல பண மதிப்பீட பத்தியோ கிடையாது. இது ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ். நாங்க பேசிக்கிறோம், நாங்க ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கிறோம் அப்படின்னு வாஷிங்டனுக்கு அனுப்பப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் தான் இந்த திறப்பு விழா. இல்ல ட்ரம்ப்புக்கு அனுப்பின மெசேஜ் வாஷிங்டன்லாம் கிடையாது. ஏன்னா அங்க
அங்கே பவரில் இருக்கிற பாதி பேர் வந்து கதறிட்டு இருக்காங்க, என்னப்பா இப்படி முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதனால நமக்கு தான் லாங் டேர்மில் வந்து லாஸ். நமக்கு வந்து இந்தியா ரொம்ப முக்கியம், முக்கியமாக இந்தியாவும் சைனாவும் ரஷ்யா 3 பேர்த்தையும் பிரித்து வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் நம்ம ட்ரம்ப்பையா பண்ணுறது எல்லாமே இந்தியா சைனா ரஷ்யா 3ஐயும் சேர்த்து வைக்கிறதுக்கான ஸ்லீப்பர் செல் வேலையாக தான் இருக்குது. சரி, அப்போ இந்தியா சைனா கூட நட்பாயிருச்சா, இந்தியா சைனாக்கு கை கொடுத்துருச்சான்னு கேட்டால் அமெரிக்காவை கூட நம்பிடலாம். ஆனால் இவங்க அக்ஷய் சின்னை எப்படி எடுத்தாங்க நம்ம கிட்ட இருந்துன்னு வரலாற்றை பார்த்தோம்னா, அவங்க பலத்தை பயன்படுத்தி நம்ம கிட்ட இருந்த அக்ஷய் சின்ன புடுங்கலை. நம்ம எப்போ பலவீனமாக இருந்தோமோ, நமக்கு உதவி செய்கிற நண்பன் எப்போ பலவீனமாக உதவி செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தாங்களோ ரஷ்யா, அந்த டைம் பார்த்து நம்மளுடைய பலவீனத்தை பயன்படுத்தி திருடப்பட்டது தான் அக்ஷய் சின். அதனால வாஷிங்டனை கூட நம்பிடலாம், டைரக்டா பண்ணுவாங்க, இவங்களை நம்பவே கூடாது. சரி, அப்ப இந்தியா என்ன பண்ணுதுன்னு கேட்டா சைலண்டா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் பண்ணிட்டு இருக்கு அந்த பகுதியில். ஷிவோக் ராஞ்ச்பூர் ரயில்வே லைன், இது சிக்கிமுடைய முதல் ரயில்வே கனெக்ஷன். இந்த ரயில்வே லைனை நம்ம பார்டரான நாதுலா வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ற வேலைகள் போயிட்டு இருக்கு சைலண்டா. 2029 தான் இதை முழுசா பினிஷ் பண்ணுவாங்க. இந்த ரயில்வே லைனோட மெயின் பர்பஸ் ட்ரேடோ இல்ல கமர்ஷியல் பர்பஸோ கிடையாது. முழுக்க மிலிட்ரி டிரான்ஸ்போர்ட்டுக்காக ஹெவி மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ், சோல்ஜர்ஸ், ஆர்டிலரி எல்லாம் நம்ம எல்ஏசி பார்டருக்கு வேகமா டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக. ஒரு பக்கம் ட்ரேடுக்காக நம்ம சைனா கூட கையை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் சைலண்டா சீன இந்திய எல்லைக்கான மிலிட்டரி லாஜிஸ்டிக்ஸை சைலண்டா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த திறப்பு விழால இன்னொரு முரண்பாடும் இருக்கு. நம்ம கேட்டை திறந்து விட்டாலும் பார்டர்ஸ்ல 2 நாட்டு ட்ரூப்ஸும் இன்னும் எங்க இருந்தாங்களோ அப்படியே நிக்கிறாங்க. லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் எதுன்னு இன்னும் 2 நாட்டுக்குமே ஒரு கிளியரான அக்ரிமெண்ட் இல்ல. அதாவது ட்ரக்ஸ்ல ட்ரேடும் நடந்துட்டு இருக்கு, சோல்ஜர்ஸ் கன்னையும் வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. இதை டாக்டிக்கல் ராப்ரோச்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராட்டஜிக்கா ட்ரஸ்ட் நம்பிக்கை இல்லை, ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவை இருக்கு, அதனால பயன்படுத்திக்கிறோம். இப்போ யூஎஸ் போட்ட டேரிஃப்ஸ்னால இந்தியா சைனா நட்பாயிருச்சான்னு கேட்டா சிம்பிளா கிடையவே கிடையாது, அது நடக்கவும் நடக்காது. ஆனால் பிராக்டிக்கல் கால்குலேஷன்ஸ் போட்டு நம்மளுடைய ஆப்ஷன்ஸை விரிவுபடுத்திக்கிறோம். அமெரிக்காவை மட்டுமே நம்பி இல்லாம ஆப்ஷன் பியை கிரியேட் பண்ணிக்கிறோம். என்ன தமிழ், ஒரு கேட்டை திறந்ததுக்கு பின்னாடி இவ்வளோ அரசியல் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. நாதுலா கேட் ரீஓப்பன் வந்து இந்தியா சைனா ஃப்ரெண்ட்ஷிப்பை காமிக்கல, வெளியிருந்து வர ஒரு பொதுவான அழுத்தத்தை சமாளிக்க ஒரு தற்காலிகமான ஹேண்ட் ஷேக், ஷோ ஆஃப், அவ்வளோதான். அடுத்த தடவை இந்த நாதுலா கேட்டை பற்றி நியூஸ் வரும்போது அது என்னவா வேணாலும் இருக்கலாம், நிச்சயமா அது ஃப்ரெண்ட்ஷிப்புக்காகவோ இல்லை வந்து ட்ரேடு வர்த்தக மதிப்புக்காகவோ இருக்காது. கண்டிப்பா கேட் மூடப்படுறது இல்லை மிலிட்ரி ஆக்ஷன்ஸு, போர் இல்லை ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜுக்காகவா தான் இருக்கும். பார்டர்ல என்ன நடக்குதுன்னு கவனிச்சு பார்க்கணும், அங்கதான் ரியல் ஸ்டோரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா, இன்ட்ரெஸ்டிங்கா, தெரியாததை தெரிஞ்சுக்கிற விஷயமா இருந்திருக்கும்னு நம்புறேன் நான். இந்த மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க அதையும். நன்றி, ஜெய்ஹிந்த்.